மன்னர் வசுதேவர் வாழ்க! மன்னர் வசுதேவர் வாழ்க! மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த பாக்கியம் எனக்கு கடவுளான போது கூட கிடைக்கவில்லை. இன்று உங்களை உபசரிப்பதில் எனக்கு கிடைத்தது. தேவகியை இங்கிருந்து அழைத்துச் செல்ல அனுமதிப்பாயா? அவளை விடுவிப்பாய் அல்லவா கம்சா? தாங்கள் கவலைப்பட வேண்டாம். எனக்கு என்னுடைய தங்கை தேவகியின் நோய்க்கு மருந்து கிடைத்து விட்டது. மருந்தா? ஆமா பிள்ளையாரே, எனது தங்கை தேவகி எனது பாவங்களின் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவளுக்கு எப்போது குணமாகும் தெரியுமா? நான் எனது பாவங்களுக்கு பரிகாரத்தை செய்து முடித்த பிறகுதான். அவள் முழுமையாக குணமடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் என்னை தங்களுக்கு பணிவிடை செய்ய அனுமதியுங்கள். நான் தங்களுடைய பாத கமலங்களை வேண்டாம் கம்சா, தொட்டு கழுவ அனுமதியுங்கள். பிராப்தி அஸ்தி, வாருங்கள் வாருங்கள், புண்ணியம் தேடுங்கள். என் வாழ்வில் எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. நான் எந்த பெரியவர்களிடமும் ஆசி பெற்றதே இல்லை. ஆனால் இன்று உங்கள் பாதங்களை பற்றியதால் என்னுடைய இந்த ஆசை நிறைவேறிவிட்டது. நாராயண நாராயண. பிரபு, அற்புதம், ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ப முடியவில்லை. பிரபு, இன்று பாவி கம்சன் தர்மத்தின் ஊற்றாக மாறிவிட்டான். தாம் அப்படி என்ன மாயம் செய்தீர்கள் பிரபு? ஜன்ம ஜன்மத்திற்கும் அதர்மியான கம்சன் ஒரு நொடியில் மாறிவிட்டானே பிரபு. தேவரிஷி, இது என்னுடைய மாயை அல்ல. மாறாக இதுவே நியதி. காலம் ஓர் மனிதன் தன் தவறை திருத்திக் கொள்ள அவனுக்கான வாய்ப்பை நிச்சயம் அளிக்கும். இப்பொழுது நாம் காண வேண்டியது கம்சன் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறான் என்பது. மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது மாப்பிள்ளையாரே. இன்று இந்த கடவுள் கம்சனே உங்கள் பாதங்களை பற்றி இருக்கிறார். வாருங்கள் வாருங்கள். அமருங்கள். இப்போதாவது உண்மையை கூறிவிடுங்கள் மாப்பிள்ளையாரே. உண்மையா? எந்த உண்மை? எந்த உண்மையை பற்றி நான் கேட்கப் போகிறேன்? அப்பாவி போல் நடிக்காதீர்கள். நான் ஒன்றும் பெண் அல்ல, உங்கள் அப்பாவித்தனத்தை பார்த்து மயங்கி விடுவதற்கு. இன்னும் புரியவில்லையா? நீ மறைத்து வைத்திருக்கும் உண்மையை பற்றி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். தேவகியின் உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த உண்மையை பற்றி என்னிடம் சொல்லிவிட்டு தாராளமாக நீ தேவகியை அழைத்துச் செல்லலாம். இப்போதாவது கூறிவிடுங்கள் மாப்பிள்ளையாரே, தங்களுடைய 8வது குழந்தை எங்கிருக்கிறார்? இதோ பாருங்களே, நான் கடவுள் கம்சன் தங்களுக்கு விருந்து படைக்கிறேன். என்னிடம் என்ன விளையாட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறாய் கம்சா? ஒரு கணப்பொழுது நானே ஏமாந்து விட்டேன், நீ திருந்தி விட்டாய் என்று. ஆனால் நீ உன் எண்ணம் புத்தியினால் மட்டுமல்ல, மாறாக உன் உள்ள ஆத்மாவினாலேயே நீ ஒரு அசுரன்தான்.
நீ உன் மனைவியின் உயிரை காப்பாற்ற முயற்சித்தால் அது மனிதத்தனம். ஆனால் நான் எனது உயிரை காப்பாற்ற நினைத்தால் அது அசுரத்தனமா? அசுரத்தனம். நீ உன் மனைவிக்கு உயிர் பிச்சை கேட்டாய் அல்லவா வசுதேவா? ஒன்றை நன்றாக கேட்டுக்கொள், நான் கம்சன். கம்சன் கருணை காட்டுபவன் அல்ல, இவன் தண்டனை மட்டுமே தரக்கூடியவன். நீ எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய்து கொள் வசுதேவா, அந்த மைந்தனை காப்பாற்றுவதற்கு. அவனது மரணம் நெருங்கிவிட்டது, மிகவும் நெருக்கத்தில். பொறுத்தது போதும். இப்பொழுது நான் எனது அனைத்து மாய சக்திகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும். அப்படி என்றால் தான் நான் இந்த கண்ணனை கொல்ல முடியும். விரைவாக விரைவாக நான் இதை முடித்தாக வேண்டும். பெரியம்மா, பெரியம்மா, நான் உங்களை நீண்ட நேரமாக தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் தாம் இங்கே? என்ன காரியம்? இவர்கள் கையில் ஆயுதம்? இவர்களுக்கு என்னை பற்றி உண்மை தெரிந்துவிட்டதா? அப்படி என்றால் இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர கொன்றுவிட வேண்டும். அண்ணி, தாங்கள் என்ன யோசனையில் உள்ளீர்கள்? ஒன்றும் குழப்பமில்லையே. நீங்கள் அனைவரும் என்ன ஏன் தேடிக்கொண்டிருந்தீர்கள்? எங்களுக்கு தங்கள் பொருள் கிடைத்துள்ளது. தமது ஒரு அணிகலன். எனது அணிகலனா? என்னுடைய எந்த அணிகலன் கிடைத்தது? ரோகிணி அக்கா, இது தங்களுடையது தானே? இது இது என்னுடையது அல்ல. இல்லை இல்லை, நிச்சயமாக இல்லை. நந்தரே, என்னைப் போலவே ரோகிணி அன்னிக்கும் ஞாபக மருதி அதிகமாகிவிட்டது போல தனது ஆபரணத்தையே இல்லை என்கிறார். ரோகிணி அன்னி, கவனமாக பாருங்கள், இது உங்களுடையதுதான். ஆம் யசோதா, எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது. இது என்னுடைய அணிகலன் தான். ஆனால் உனக்கு எப்படி கிடைத்தது? இது எனது அம்மாவிற்கு கிடைக்கவில்லை. இது எனது தோழர்களுக்கு கிடைத்தது. காட்டில் கிடைத்ததாம். பெரியம்மா, நீங்கள் காட்டிற்கு போனீர்களா? அதுவும் தனியாகவா? இதோ பாருங்கள் அண்ணி, தாங்கள் அக்குரரை பார்த்து திரும்பியதிலிருந்து மாற்றத்துடன் காணப்படுகிறீர்கள். தாங்கள் எங்கள் அண்ணியா என்று எங்களுக்கே சந்தேகமாக இருக்கிறதா? எல்லாம் நலன்தானே? நந்தகோபரே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நான் வேறு யாரோவா? ரோகிணியாக உருவம் மாறி இங்கு வந்திருக்கிறேனா? நந்தர் அவர்களே, தாங்கள் எல்லோரும் என்னை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அனைத்தும் நலம்தான். தாம்
தாம் பொய் சொல்கிறீர்கள் அல்லவா பெரியம்மா? அட, நான் எதற்காக போய் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் என்னால் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டால் நானும் அம்மாவிடம் இப்படிதான் போய் சொல்லி தப்பிப்பேன். பெரியம்மா, உங்களாலும் ஏதோ குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அல்லவா? கண்ணா, என்னால் என்ன குழப்பம் நேர்ந்திருக்க முடியும்? எந்த குழப்பமும் இல்லையே. கவனமாக பாருங்கள் ரோகிணி அண்ணி. தனது ஆபரணத்தில் உள்ள 2 மணிகள் உடைந்திருக்கின்றன. தன் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் மட்டுமே இப்படி உடையும். கண்ணா, நான் சொல்வது சரிதானே? அண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. காட்டில் யாராவது தங்களை கொலை செய்வதற்கு ரோகிணி அக்கா, தாங்கள் எங்களிடம் எதையும் மறைக்காமல் கூறுங்கள். தங்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருந்தால் அதை தைரியமாக கூறுங்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணி. தங்களை காக்க வேண்டியது எங்களுடைய கடமை. தாங்கள் எங்களிடம் தெளிவாக கூறுங்கள். தங்களுக்கு காட்டில் என்ன நேர்ந்தது? ஆம் ரோகிணி அண்ணி, கூறுங்கள். கூறினால்தான் வரப்போகும் ஆபத்தை நாங்கள் எதிர்நோக்கி தயாராக இருப்போம். தாம் அனைவரும் புரியாமல் பேசுகிறீர்கள். நான் தான் சொல்கிறேனே, எனக்கு எதுவும் நேரவில்லை என்று. காட்டில் எனக்கு ஒன்றுமாகவில்லை, எல்லாம் நலம்தான். நான் பேசுவதையே கேட்காமல் நீங்களே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நந்தகோபரே, எல்லாம் நலமாக உள்ளது, எந்த குழப்பமும் இல்லை. அப்படி ஏதேனும் நேர்ந்தால் என்னை நானே காத்துக்கொள்ளும் வலிமை என்னிடம் உள்ளது. இவர்களுக்கு திடீரென்று என்ன ஆனது? காட்டில் ரோகிணி பெரியம்மாவிற்கு நிச்சயம் ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கிறது. பூதனாவிற்கு எங்களின் அனைத்து திட்டங்களும் தெரிந்துவிட்டது. என்ன செய்வது? இதன் காரணமாக நந்தரின் குடும்பத்திற்கு ஆபத்து நேர்ந்துவிடக் கூடாது. நான் விரைவாக இங்கிருந்து செல்ல வேண்டும். யாராவது உள்ளீர்களா? யாரங்கே? காப்பாற்றுங்கள்! யாரங்கே? காப்பாற்றுங்கள்! காப்பாற்றுங்கள்! நிறைய கேள்விகள் கேட்கிறாய் அல்லவா நீ? இன்று பூதகை உனது அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவாள். உனது அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான், மரணம். ஏ உலகத்தின் தீய சக்திகளே, இந்த பாலகனை காப்பது அந்த வானத்து தேவர்கள்தான். இப்பொழுது இந்த யுத்தம் பூதகைக்கும் இந்த பாலகனுக்கும் இடையில் அல்ல, ஆனால் உலகத்தின் அனைத்து தீய
மற்றும் நல்ல சக்திகளுக்கு இடையே நடக்கிறது. ஏய் உலகத்தின் தாழ்ந்த சக்திகளே, வாருங்கள். பூதகை உங்கள் அனைவரையும் அழைக்கிறாள். அதர்மத்தை காப்பதற்காக, தர்மத்தை அழிப்பதற்காக வாருங்கள், வாருங்கள், என்னோடு சேருங்கள். அப்பொழுதுதான் நான் இந்த பாலகனை அழிக்க முடியும். அப்படியே இந்த பாலகனை நிரந்தரமாக மரணம் என்னும் தூக்கத்தில் ஆழ்த்தப் போகிறேன். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். கண்ணா, உனது தாயும் தந்தையும் ரோகிணியும் அக்ரூரரும் மனிதர்களும் தேவர்களும் உன்னை காப்பாற்ற மிகுந்த முயற்சி எடுத்தார்கள். அவர்கள் உன்னை மதுராவின் கடுங்காவல் சிறையில் இருந்து இங்கே நந்தரின் வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். அவர்கள் உன்னை மறைத்து வைத்திருந்தார்கள். அதனால் தான் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். ஆனால் இன்று அவர்கள் அனைவருக்கும் தோல்விதான். இன்று மனிதர்கள் மற்றும் தேவர்களின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைய போகிறது. ஏனென்றால் இன்று உனக்கு மரணம் நிகழப் போகிறது. நிச்சயம் இது அந்த தேவர்களின் மாயையாகத்தான் இருக்கும். அவர்கள் இந்த பாலகனை காப்பாற்ற நினைக்கிறார்கள். ஆனால் இன்று பூதகையின் முன்பு எந்த தேவர்களின் மாயையும் பலிக்காது. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, நீ உனது பிள்ளையே கொல்ல போகிறாயா அம்மா? இவன் என் பிள்ளை அல்ல, எதிரி. நான் இவனை கொல்ல போகிறேன். நான் இவனை கொன்றே தீருவேன். பூதகையே, நீ ஏன் உன் மனதை கேட்டு பார்க்கவில்லை? இந்த பாலகன் உனது எதிரியா இல்லை பிள்ளையா என்று? பிரபு, கண்ணனை காப்பாற்றுவதற்காக தாங்கள் என்ன மாயம் செய்திருக்கிறீர்கள்? தேவி,
மனிதனுடைய மனம்தான் மாபெரும் மாயாவி. இதில் என் செயல் ஏதுமில்லை. தற்பொழுது பூதனா பார்த்துக் கொண்டிருப்பது அவள் மனம் எழுப்பும் மாயை. ஆனால் பிரபு, இந்த பெண்ணும் அந்த பாலகனும் யார்? தேவரிஷி, அவள் பூர்வ ஜென்மத்து பூதனா. அவள் அருகில் இருக்கும் பாலகன் வேறு யாரும் அல்ல. அந்த பாலகன் கண்ணனுடைய பூர்வ அவதாரம் வாமனன். பிரபு, எனக்கு புரியவில்லை. அந்த பாலகன் கண்ணனின் பூர்வ அவதாரமாக இருந்தால் அவர் பூதகி போன்ற அரக்கியை ஏன் அம்மா என்று அழைக்கிறார்? தேவி, பூதனா முன் ஜென்மத்தில் பிறந்தது சக்கரவர்த்தி பலியின் மகள் ரத்னபாலாவாக. சக்கரவர்த்தி பலிக்கு அவர் தம் தானத்தின் மீதே அவருக்குள் அகங்காரம் துளிர்த்த போது, அப்பொழுது கண்ணன் வாமன ரூபத்தில் சக்கரவர்த்தி பலியின் அரசவைக்கு சென்றார். சக்கரவர்த்தி பலிக்கு வாமனனின் வணக்கங்கள். எவ்வளவு அழகான பாலகன்! இவனை கண்ட நொடியே எனது உள்ளம் தாய்மை உணர்வு ஏற்படுகிறதே. நான் இந்த பாலகனை என் மடியில் ஏற்றுக்கொண்டால், இவன் என்னை அம்மா அம்மா என்று பிள்ளை போல் அழைத்தால்? அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் ரத்தினபாலா. அடுத்த ஜென்மத்தில் நான் உன்னை அம்மா அம்மா என்று சொல்லி அழைப்பேன். தேவி, வாமனனை கண்டவுடன் ரத்னபாலாவின் இதயத்தில் அவரை புத்திர ரூபத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உண்டானது. அப்போது வாமனரும் அதே கணத்தில் அவளது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். இதன் காரணமாக கண்ணனை பார்த்த கணத்திலேயே பூதனாவின் தாய்மை உணர்வு மீண்டும் துளிர்க்கிறது. என்று நிகழ்ந்து கொண்டிருக்கும் யாவும் பூதனாவின் பூர்வ ஜென்ம கர்மமாகும். நான் இறைவன் கம்சனின் ஆணையை நிறைவேற்ற வேண்டும். நான் இந்த பாலகனை கொன்றே ஆக வேண்டும். எவ்வளவு அன்பான பிள்ளை இவன்! இவனை காணும் பொழுது எனது உள்ளம் அன்பாலும் தாய்மை உணர்வாலும் நிரம்பி வழிகிறதே. நான் உனது தாயாக இருந்திருக்க கூடாதா? உன்னை நான் என்னுடைய மடியில் போட்டு உறங்க வைத்திருப்பேன். நீ என்னை அம்மா அம்மா என்று அழைக்க மாட்டாயா? அப்படியே நடக்கட்டும். பெரியம்மா, இவ்வளவுதானா விஷயம்? நீங்கள் இதைத்தானே விரும்புகிறீர்கள்? நான் உங்களை அம்மா அம்மா என்று கூறி அழைக்க வேண்டும். அப்படி என்றால் இன்றையிலிருந்து நீங்கள் என் அம்மா, நான் உங்கள் குழந்தை. இனி நான் உங்களை பெரியம்மா என்று சொல்லாமல் அம்மா அம்மா என்று சொல்லிதான் அழைப்பேன். எனக்கு என்ன நேர்கிறது? இது என்ன மாயம்? எவ்வளவு பெரிய முட்டாள் மாப்பிள்ளை நீங்கள்! நான் உங்களுக்கு பணிவிடை செய்து என்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளலாம், பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் தங்களுக்கு என் நிலைமையை பற்றி கவலை இல்லை. தங்களுக்கு விருப்பமே இல்லை என் பாவத்திலிருந்து நான் முக்தி பெறுவதற்காக. அது ஏன்? உனது மனைவியின் சகோதரன் நான், உன்னுடைய தோழன். ஏன் சொல்ல மறுக்கிறாய் உன்னுடைய 8வது மகன் எங்கே என்று? நீ சொல்ல மாட்டாயா? நீ ஏன் உன் மனதை கேட்கவில்லை? இந்த பாலகன் உனது எதிரியா?
இல்லை பிள்ளையா என்று. அம்மா, நீ உனது பிள்ளையையே கொல்ல போகிறாயா அம்மா? ரோஹிணி அம்மா, இன்று நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு மட்டும்தான் எடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு பதிலாக வேலை செய்வேன். இந்த பாலகன் என்னை அமைதியாக்கி விட்டானே, புரியவில்லை. திடீரென்று இந்த பாலகன் மீன் ஏன் அன்பு அதிகமாகிறது? இப்போது எனக்கு அதிக நேரம் இல்லை. விரைவாக இவனை கொல்ல வேண்டும். அந்த நல்ல செய்தியை கம்சனிடம் கூற வேண்டும். என்ன யோசனை ரோகிணி அம்மா? யோசனை வேண்டாம், வாருங்கள். வைத்தியரே, இன்னும் எத்தனை நாள் பிழைத்திருப்பாள் இவள்? நாடி துடிப்பு மிகவும் மோசமடைந்து வருகிறது. ஒன்றும் சொல்வதற்கு இல்லை கடவுளே. அதிகபட்சமாக 2 அல்லது 3 நாட்கள் தான். என்ன கூறினாய்? என் தங்கையின் நிலை குறித்து? என் மீதுதான் கருணை இல்லை உனக்கு, உன் மனைவியின் மீதும் கருணை இல்லையா? என்ன கூறுவார்கள் மக்கள்? கம்சன் தன்னுடைய தங்கையை கொடுமைப்படுத்தினான், தன்னுடைய மாப்பிள்ளையை கொடுமைப்படுத்தினான் என்று. ஆனால் அது உண்மை அல்ல, நீதான் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். எனது தங்கை உன்னால் தான் தண்டனையை அனுபவிக்கிறாள். என் தங்கைக்கு ஏதாவது நேர்ந்தால் அதன் பொறுப்பாளி நீதான். எந்த உண்மையை உன்னிடமிருந்து கேட்க விரும்புகிறேனோ அந்த உண்மையை என் தங்கையிடம் சொல்லி இருந்தால் இன்று அவள் இந்த மரணப்படுக்கையில் படுத்திருக்க மாட்டாள். எனது தங்கை, இவளுக்கு நான் காதல் கொள்வதற்கு, திருமணம் முடிப்பதற்கு சுதந்திரத்தை கொடுத்தேன். ஆனால் இன்று இவள் இறுதி மூச்சு சிறையில் வாங்கிக் கொண்டிருக்கிறாள். அதற்கு நீதான் காரணம். செல்லுங்கள், 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 இங்கிருந்து செல்லுங்கள், செல்லுங்கள், செல்லுங்கள். விலங்குகளை அழித்துவிடு. நான் விலங்குகளையும் காவலையும் நீக்கிவிட்டேன். கடவுள் கம்சனின் கருணையை பயன்படுத்திக் கொள் வசுதேவா. உன் மனைவியை இங்கிருந்து விடுதலை செய்து கூட்டிப்போ. அதைத்தானே விரும்புகிறாய்? வாழ்வின் அனைத்து சுகங்களையும் என் தங்கைக்கு கொடு. கடவுள் கம்சனின் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு. கடவுள் கம்சனின் வாக்கு இது என்றும் பொய்த்து போகாது. கதை சொல்லுங்களேன் ரோகிணி அம்மா. கண்ணா, நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஏன் அவர்களை தொல்லை செய்து கொண்டிருக்கிறார்? இல்லை அம்மா, நானும் ரோகிணி அம்மாவிற்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன். ரோகிணி அம்மாவா? ஆமாம் அம்மா, நீங்கள் அம்மா, இவர்கள் ரோகிணி அம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், முதலில் உணவருந்து. இங்கே பார், உனக்காக வெண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன். செல்லலாம். அம்மா, இன்று நான் அல்ல, ரோகிணி அம்மா வெண்ணெய் சாப்பிடுவார்கள். ரோகிணி அம்மா சாப்பிடுங்கள். ஆனால் எனக்கு வெண்ணெய் பிடிக்காது. ரோகிணி அம்மா, தாம் தானே சொன்னீர்கள் அன்புடன் கொடுத்தால் எல்லாம் சுவையாக இருக்கும் என்று. ஏன் அம்மா, நான் உங்களுக்கு இதை அன்புடன் கொடுக்கவில்லையா? அக்கா, அனைவரையும் வென்று விடலாம், ஆனால் இவனை முடியாது. இவ்வளவு அடம் பிடிக்கும் பொழுது முடியாது என்று கூறாதீர்கள். நீ சரியாக சொல்கிறாய் யசோதா.
எப்படி இருந்தாலும் இதற்கு பிறகு இந்த கண்ணன் யாரிடமும் பேச இருக்க போவதில்லை. என்ன யோசனை ரோகிணி அம்மா? அதிகமாக யோசிக்காதீர்கள், வெண்ணெய் சாப்பிடுங்கள். கண்ணா, நீ என்ன செய்கிறாய் கண்ணா? பலராமன் அண்ணா, எனது அம்மாவிற்கு வெண்ணெய் ஊட்டி விடுகிறேன். உனது அம்மாவா? ஆம் பலராமன் அண்ணா. கண்ணா, நீ பேசுவது சரியல்ல. நீ எனக்கு பிரியமான எந்த பொருளாக இருந்தாலும் என்னிடம் வாங்கி விடுகிறாய். ஆனால் இன்றோ நீ என்னிடமிருந்து என் அம்மாவையே பறித்து கொண்டாயே. அண்ணா, நான் ரோகிணி அம்மாவை பறித்துக் கொள்ளவில்லை. நான் அவர்களது அன்பை பறித்துக் கொள்கிறேன். நாராயண நாராயண. பிரபு, இது என்ன தங்கள் நியாயம் பிரபு? தாங்கள் தான் கூறினீர்கள், முந்தைய ஜென்மத்தில் வாமன அவதாரத்தில் தங்களை பார்த்து பூதகை மனதில் நொடி பொழுதில் தாய்மை உணர்வு மேலோங்கியதென்று. ஆனால் பிரபு, ஒரு கணத்தின் உணர்வுக்காக இவ்வளோ பெரிய பிரதிபலனா? இந்த ஜென்மத்தில் பாருங்களேன், பிரபு தாமே பூதகையை அம்மா அம்மா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு அரக்கிக்கு தமது கையாலே வெண்ணெய் ஊட்டி விடுகிறார். இது எந்த விதமான லீலை பிரபு? தேவரிஷி, காண வேண்டும் என்று எண்ணினால் அது லீலை, கேட்க வேண்டும் என்று எண்ணினால் அது மகிமை. பிரபு, தாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஒரு கணத்தின் உணர்வுக்காக கண்ணன் பூதகைக்கு அம்மா என்ற ஸ்தானம் கொடுத்து விடுவாரா? அதுவும் அந்த பூதகைக்கு, அவர் வாழ்க்கையை முடித்து வைப்பவளுக்கா? பக்தனுடைய மனதில் இறைவன் மீது ஏற்படும் கணப்பொழுதிற்கான பக்தியும் கூட இறைவன் மீது சுமத்தப்பட்ட கடன்தான். பின்பு அதை இறைவனும் கர்மங்கள் புரிந்தே கழிக்க வேண்டியுள்ளது. பூதனா மீது கண்ணன் காட்டும் அன்பு அவன் பட்ட பூர்வ ஜென்ம கடனாகும். கண்ணனும் அதனை தனது அன்பாலேயே தீர்த்து கொண்டிருக்கிறான். ரோகிணி அம்மா, தாகமாக இருக்கிறதல்லவா? இந்தாருங்கள், நீர் அருந்துங்கள். ஆசையுடன் கண்ணன் வெண்ணையை. ரோகிணி அம்மா, மிகவும் வேர்க்கிறதல்லவா? நான் தங்களுக்கு விசிறி விடுகிறேன். கேட்பார், அன்பு தாயும் ஊட்டியே விடுவாள். ஆசையுடன் கண்ணன் வெண்ணையை உண்பான். வாருங்கள் ரோகிணி அம்மா, வந்து உட்காருங்கள். கண்ணா, இங்கே வா, உனக்கு வெண்ணெய் தயாராக உள்ளது. கண்ணா, இங்கே பார், உனது வெண்ணெய் தயாராக உள்ளது, எடுத்துக்கொள். அட, என்ன, எங்கே செல்கிறாய்? ஆனந்த கண்ணீர் அம்மாவடிப்பார். கண்ணா, கண்ணா, எங்கே செல்கிறாய்? அன்பின் அழகானவளே, ஆசையுடன் கண்ணன் வெண்ணையை உண்பான். கண்ணா, இதை எங்கே கொண்டு செல்கிறாய்? கண்ணா, தாமோதரன் அண்ணா, இந்த கண்ணனுக்கு என்னவாயிற்று? என் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அதுவும் இல்லாமல் அந்த மாவை எங்கு கொண்டு செல்கிறான்? நந்தராணி, இன்று கண்ணனுக்கு ரோகிணி அண்ணியின் மீது பாசம் அதிகமாகிவிட்டது. அதனால்தான் பாருங்கள், ரோகிணி அண்ணியை ஒரு துரும்பை கூட அசைக்க விடுவதில்லை. அம்மா, இன்று நானே மாவு பேசுகிறேன். அது மட்டுமல்ல, மற்ற சமையலையும் நான் செய்கிறேன். காலையிலிருந்து ரோகிணி அக்காவை அம்மா அம்மா என்று சுற்றி வருகிறான். என்னை முழுவதும் மறந்து விட்டான் அவன். தங்களுக்கு தெரியுமா, இன்று அவன் என்னை ஒரு முறை கூட அம்மா என்று அழைக்கவே இல்லை.
என்ன சிரிக்கிறீர்கள்? எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. அப்படி நான் என்ன தவறு செய்து விட்டேன் என்று என் கண்ணன் என்னிடம் பேசவே இல்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ரோகிணி அக்கா மீது எனக்கு பொறாமையாக உள்ளது. தாய் என்னும் போர்வையில் சதி செய்யும் பூதகை அன்பே உருவான யசோதாவை விட உயர்ந்த நிலையை அடைந்து விட்டாளா? தேவி, தாம் கூறுவது உண்மைதான். இன்று இந்த ஒரு நாள் மட்டும் பூதனாவின் ஸ்தானம் அன்னை யசோதையை விட உயர்ந்து விட்டது. இது எவ்வாறு சாத்தியம் பிரபு? தாய் யசோதாவின் தூய்மையான அன்பு எங்கே? அந்த பூதகையின் கொடுமையான உள்ளம் எங்கே? அவள் நந்தகுமாரனை அழிக்க வந்தவள். தேவி, அன்னை யசோதையின் அன்பு பவித்திரமானது என்பது உண்மைதான். ஆனால் இயல்பு வாழ்க்கையின் காரணமாக அவ்வப்பொழுது அவர் தம் இதயத்திலிருந்து கண்ணன் மீது கொண்ட அன்பு சிதறிவிடுகிறது. சில நேரங்களில் அவர் கண்ணனை மறந்தும் விடுகிறார். ஆனால் பூதனா கடந்த 5 வருடங்களாக ஒவ்வொரு கணமும் அவள் எண்ணம் முழுவதும் கண்ணனை பற்றிய சிந்தனையே நிறைந்துள்ளது. அவள் மனதில், இதயத்தில், அது மட்டுமின்றி அவள் விடும் ஒவ்வொரு மூச்சிலும் கண்ணனே வாசம் புரிகிறாள். அனுதினமும் கண்ணனையே சிந்தித்து சிந்தித்து அவளுடைய ஒவ்வொரு அணுவும் கண்ணன் மயமாகிவிட்டது. நாராயண நாராயண, நான் புரிந்து கொண்டேன் பிரபு. கண்ணனின் பெயரை உச்சரித்து உச்சரித்து பூதகையின் ஆத்மா மிகவும் தூய்மையாகிவிட்டது. ஆகையால் இன்று ஒரு நாள் முழுமையாக இறைவனின் தாயாக மாறும் பாக்கியம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது பிரபு. தேவரிஷி, நோக்கம் எதுவாக இருந்தாலும் ஹரியின் நாமம் உச்சரித்தார் அவர் தூய்மை அடைவார். ஒருவருடைய ஒவ்வொரு அணுவிலும் இறைவனே நிறைந்திருக்கும் பொழுது அது போதும். இறைவனை பொறுத்த மட்டில் அவனை விட சிறந்த பக்தர் வேறு யார் இருக்க முடியும்? சத்திய வாக்கு பிரபு, சத்திய வாக்கு. ரோகிணி அம்மா, இன்றைய நாள் எனக்கு மிகவும் பிடித்தது. ஏன் கண்ணா? பெரியம்மா, நான் பட்ட கடனை இன்று அடைத்து விட்டேன். என்ன? நீ என்ன கடன் பட்டாய்? ஆமாம், நீங்கள் காட்டிய அன்புக்கு நான் கடன் பட்டிருந்தேன். ஆனால் அம்மா சொல்லுவாள், கடனை தீர்த்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று. பேசுவதெல்லாம் நன்றாகத்தான் உள்ளது. உன் தாய் கூறும் அனைத்தையும் நீ கேட்கிறாயா என்ன? ஏன், நான் உங்க பேச்சையெல்லாம் கேட்பதில்லையா? எனது தோழர்கள் சொல்வார்கள், நீ உன் அம்மாவிற்காகவே பிறந்திருக்கிறாய் என்று. அப்படியா? நான் சொல்லவில்லை அம்மா, என் தோழர்கள் தான் சொல்லுகிறார்கள். பேசியதெல்லாம் போதும் கண்ணா, இப்பொழுது செல், உறங்க நேரமாகிவிட்டது. வா. நீங்கள் சரியாக சொன்னீர்கள் அம்மா, பேசியது போதும். இப்பொழுது நீங்கள் உறங்க போங்கள். அப்படியானால் நீ? நான் எனது ரோகிணி அம்மாவிடம் தூங்குவேனே. ஆனால் கண்ணா, உனக்கு என் மடியில் படுத்தால் தானே உறக்கம் வரும். இன்று எப்படி அவர்களுடன் உறங்குவாய்? இன்று எனக்கு அம்மா ரோகிணி அம்மா தான். அதனால் நான் இன்று என் ரோகிணி அம்மாவிடம் தான் உறங்குவேன். ரோகிணி அக்கா, அவனுக்கு நீங்களே புரிய வையுங்கள். காலையில் இருந்து உங்களை தொல்லை செய்கிறான். இப்பொழுது உங்களுடனே உறங்க போவதாக கூறுகிறான். சொல்லி புரிய வையுங்கள். ஏன் நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்கிறேனா ரோகிணி அம்மா? இல்லை இல்லை கண்ணா, அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி என்றால் நான் இன்று உங்களுடன் உறங்கட்டுமா ரோகிணி அம்மா? எனது நல்ல ரோகிணி அம்மா. நிச்சயம் கண்ணா, நீ இன்று காலை முதலே எனக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய செல்ல கண்ணன் இன்று என்னுடன் தான் உறங்கப் போகிறான். என்ன யோசதா? ஆனால் அக்கா, இவனுக்கு என்ன நேர்ந்தது? உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லை ரோகிணி அக்கா, நான் அவ்வாறு நினைக்கவில்லை. என்னை போலவே அவனுக்கு நீங்களும் ஒரு தாய். அப்படியானால் சரி, இன்று கண்ணன் என்னுடனேயேதான் உறங்கப் போகிறான். இதைத்தான் நான் விரும்பினேன். நீ எனக்கு தனியாக கிடைக்க வேண்டும். இன்றைய இரவு உனது வாழ்வின் இறுதி இரவாகும்.
அம்மா, எனக்கு உறக்கமாக இருக்கிறது. வா கண்ணா. தாயின் சொல்லை நீ பூர்த்தி செய்தாய், தவ கொழுந்தாய் நீ மலர்ந்தாய், மயிலிறகை மணி முடியாய் சூட்டினாய், மாய கண்ணனே. இல்லை தேவகி, நீ என்னை விட்டு பிரிந்து செல்ல முடியாது தேவகி. தேவகி, விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள் தேவகி. எனது தங்கையை கொன்று விட்டாய் அல்லவா? இப்போது ஏன் நீலிக்கண்ணி வடிக்கிறாய் வசுதேவா? அன்பு தங்கையே, நீதான் என்னுடைய தங்கையை கொன்றாய். நீ என்னுடைய தங்கையை கொன்று விட்டாய். வேண்டாம் கம்சா, வேண்டாம். தேவகி, உனது பிடிவாதத்தால் என் தங்கையை பலி வாங்கி விட்டாய். ஆனால் என் தங்கையின் மரணத்திற்காக கண்ணீர் வடிக்கும் உரிமை இல்லை உனக்கு. பாவி, நீதான் பாவி. நீ என் தங்கையின் இறுதி சடங்கை நடத்தக்கூடாது. இல்லை கம்சா. புரோகிதரே, இல்லை இல்லை, எனது தங்கையின் இறுதிச் சடங்கை நானே செய்வேன். நீ என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டாய் கம்சா. ஒரு கணவன் தன் மனைவியின் இறுதி சடங்கை செய்யும் உரிமையை மட்டும் பறித்து விடாதே. வேண்டாம், நிறுத்து கம்சா. வேண்டாம் தேவகி. வசுதேவா, இன்னொரு அவகாசம் உனக்கு தருகிறேன். உனது பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள். உன்னால் தடுக்க முடிந்தால் நெருப்பை தடுத்து விடு. தேவகி, 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 தேவகி. தேவகி, இந்த மோசமான கனவு உண்மையாகாது. நான் அவ்வாறு நேர விடமாட்டேன். நான் அவ்வாறு நேர விடமாட்டேன். யாராவது இருக்கிறீர்களா?
யாராவது இருந்தால் உதவி செய்யுங்கள். இறைவா, எப்படியாவது என்னை இங்கிருந்து காப்பாற்றி விடுங்கள். நான் எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து செல்ல வேண்டும். இறைவா, யாராவது உதவி செய்யுங்கள். யாராவது உதவி செய்யுங்கள். யாராவது உள்ளீர்களா? காப்பாற்றுங்கள். ரோகிணி அம்மா, எனக்கு அம்மாவின் மடியில் படுத்தால் தான் உறக்கம் வரும். நான் எனது தலையை உங்கள் மடியில் வைத்துக் கொள்ளவா? இதைத்தான் சொல்லுவார்கள், காலனை தானே கட்டி தழுவுவது என்று. எந்த பாலகனை 5 வருடங்களாக பிரஜமண்டலம் முழுவதும் தேடி தேடி சோர்வடைந்தேனோ, அந்த பாலகன் தானே தேடி வந்து எனது மடியில் தஞ்சமடைந்திருக்கிறான். ரோகிணி அம்மா, எனக்கு உறக்கம் வரவில்லை. எனக்கு ஏதாவது கதை சொல்லுங்களேன். எனக்கு கதை கேட்காமல் உறக்கம் வருவதே இல்லை. ஆனால் எனக்கு எந்த கதையும் தெரியாது. இப்பொழுது நீ எப்படியாவது உறங்கி. ஆனால் எனக்கு கதை சொல்ல தெரியும் ரோகிணி அம்மா. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? கதையா? சரி, சொல்லு. அம்மா, நான் உங்களுக்கு பூதகையின் கதை சொல்லட்டுமா? பூதனா? ரோகிணி அம்மா, நான் ஒரு முறை காட்டுக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது நான் அங்கே பூதகையை பார்த்தேன். ஆனால் பூதகையால் என்னை பார்க்க முடியவில்லை. அன்று நீ தப்பித்து விட்டாய், ஆனால் இன்று தப்பிக்கவே முடியாது. பிரபு, நந்தகுமாரர் பூதகையின் மடியில் உறங்குகிறார். என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. என்ன நடக்கிறது? தேவி, பூதனாவின் பூர்வ ஜென்மமான ரத்னபாலாவின் மனதில் வாமனனை கண்டதும் ஓர் விருப்பம் உண்டானது. இந்த சுந்தர பாலகனை தன் மடியில் கடத்திக் கொள்ள வேண்டும் என்று. அதற்காகத்தான் கண்ணன் பூதனா மடியில் இருந்து அவளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறார். ஆனால் பிரபு, நந்தகுமாரர் பூதகை மீது அன்பை பொழிகிறார். இவ்வளவு அன்பை கல் மீது பொழிந்தால் கூட அது கரைந்து விடும். ஆனால் இந்த பூதகையோ நந்தகுமாரரின் உயிரை எடுப்பதிலே பிடிவாதமாக இருக்கிறார். தேவரிஷி, தாம் கூறுவது சரிதான். தன்னுடைய வாமன அவதாரத்தில் தன்னுடைய 2 அடியில் மூவுலகங்களையும் அளந்து ரத்னபாலாவின் தந்தை சக்கரவர்த்தி பலியை ஏழையாக்கி விட்டார். அதை கண்டதும் ரத்னபாலாவின் மனதில் வாமனரை கொள்ளும் பழிவுணர்வு உண்டானது. ஆதலால் இன்றும் பூதனாவால் அந்த பழிவுணர்விலிருந்து விடுபட இயலவில்லை. இதன் காரணமாக கண்ணனிடமிருந்து பரிபூரண அன்பை பெற்றும் கூட அவரை அழிப்பதிலேயே அவள் ஆர்வம் கொண்டிருக்கிறாள். ரோகிணி அம்மா, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ரோகிணி அம்மா உறங்கிவிட்டாளே. அம்மா சரியாக தான் சொல்கிறாள். கதை சொல்வதால் உறக்கம் வருவதில்லை, கேட்டால் தான் உறக்கம் வரும் என்று. ரோகிணி அம்மா உறங்கிவிட்டாள். இப்பொழுது நான் என்ன செய்வது? மயில் தானே அது? இந்த இரவில் அவசியம் ஏதோ விஷயம் இருக்கிறது. இதோ வருகிறேன் மயிலே.
என்று. மயிலே பாரு, நம் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்று. அம்மா மிகவும் கோவித்துக் கொள்வாள். உனக்கு தெரியாது, அம்மாவை சமாதானம் செய்வது மிகவும் கடினம். என்னால் இதற்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இப்போது என்ன செய்வது? நீயோ வசிப்பது காட்டில், ஆனால் வீட்டில் அம்மா இருக்கிறாள். நாங்கள் சிறுவர்கள் அம்மாவின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இல்லை என்றால் அம்மா சில நேரத்தில் உரலில் கட்டி போடுவாள் அல்லது அறையில் கட்டி போடுவாள். இல்லை மயிலே, நான் உனது பேச்சை கேட்டு இங்கு வரை வந்தேன். இப்பொழுது எனது பேச்சை கேள். நீ உனது வீட்டிற்கு செல், நான் எனது வீட்டிற்கு செல்கிறேன். தேவகி, உன்னை சந்தித்ததால் என் வாழ்விற்கு ஒரு அர்த்தம் கிடைத்தது. உனது அன்பு நான் வாழ்வதற்கான நோக்கத்தை உணர்த்தியது. இந்த வசுதேவனின் இருப்பிற்கு நீ மட்டும்தான் காரணம் தேவகி. ஆனால் இன்று எனது இருப்பானது, எனது அடையாளமானது பிரச்சனையில் உள்ளது தேவகி. தேவகி, என்னை விட்டு நீ எப்படி நீங்கி செல்ல முடியும்? விழித்துக்கொள் தேவகி. தேவகி, நீ என்னை விட்டு எங்கும் செல்ல முடியாது தேவகி. விழித்துக்கொள் தேவகி. தேவகி, தேவகி, இவ்வுலகில் தர்மத்தை விட பெரியது அன்பு மட்டும்தான். நான் எனது அன்பை அழிய விடவே மாட்டேன் தேவகி. அதற்காக கம்சனிடம் நமது 8வது குழந்தை பற்றிய ரகசியத்தை சொல்வதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆம் தேவகி, உனது உயிரை காப்பாற்றுவதற்கு, உன்னை இங்கிருந்து நான் விடுவிப்பதற்கு இது ஒரே மார்க்கம்தான் உள்ளது. நான் இப்பொழுது இந்த வழியில் தான் செல்லப் போகிறேன் தேவகி. எந்த உண்மையை இத்தனை வருடங்களாக என் மனதில் பூட்டி வைத்திருந்தேனோ, எந்த உண்மையை உன்னிடமே நான் மறைத்தேனோ, இன்று அந்த உண்மையை நான் கம்சனிடம் சொல்லப் போகிறேன் தேவகி. இப்பொழுது நான் அர்த்தராத்திரியில் வீடு திரும்பினாலும் அம்மா என்னிடம் கேட்பாளே, கண்ணா, மயில் உன்னை எங்கே அழைத்து சென்றது என்று. நான் அவளிடம் என்ன பதில் சொல்வேன்? மயில் என்னை எதற்காக இங்கு அழைத்து சென்றது என்று அறிந்து கொள்வதற்காக இந்த மயிலுடன் சென்றுதான் ஆக வேண்டும். எனக்காக அல்ல, அம்மாவின் கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காகத்தான். மயிலே, இப்பொழுது நீ என்னை எங்கே கூட்டி சென்றாலும் நான் அங்கே வருகிறேன். தாமதம் வேண்டாம், போகலாம். இது இந்த நேரத்தில் நான் எப்படி உறங்கினேன்? தேவகியின் 8வது குழந்தை பிறக்கும் போதும் இப்படித்தான் உறங்கினேன் என்று. இவன் கதை சொல்லி என்னையே உறங்க வைத்து விட்டான். இன்று உனது கதை முடிய போகிறது கண்ணா. அதன் பின் நான் உனது மரண கதையை சொல்லுவேன், கடவுள் கம்சனிடம். இங்கும் இல்லையே, அவசியம் யசோதாவிடம்தான் இருப்பான். அந்த பாலகன் இங்கேயும் இல்லையே, எங்கு சென்றான் அவன்?
ரோகிணி அக்கா அப்படி என்னதான் மாயம் செய்து விட்டார்கள் என்று புரியவில்லை. எனது கண்ணன் என்னை மறந்தே விட்டான். இன்று ஒரு முறை கூட அவன் என் பக்கம் திரும்பவே இல்லை. யசோதா, என்னவாயிற்று? நந்தராணியின் கண்களில் கண்ணீரா? கண்ணனின் நினைவா? யசோதா, கண்ணன் ரோகிணி அண்ணியிடம்தான் இருக்கிறான். அதோடு இன்று இரவு மட்டும்தானே. நந்தரே, ஒரு இரவில் 4 ஜாமங்கள் உள்ளன. அவ்வளவு நேரம் என்னால் அமைதியாக இரு யசோதா. விடியும் வரைதான். அதுதான். அதுவரை அவன் தன் தாயை எப்படி பிரிந்திருப்பான்? இது உங்களுக்கு புரியாது. தாய்க்கு மட்டுமே இந்த தவிப்பு புரியும். ஆனால் எனக்கு தெரியும், கண்ணனுக்கு நான் இல்லாமல் உறக்கம் வந்திருக்காது. நான் அவனை அழைத்து வருகிறேன். யசோதா, ரோகிணி அண்ணி என்ன நினைப்பார்கள்? என்ன நினைத்தால் எனக்கு என்ன? நினைத்தால் கூட பரவாயில்லை. என்னால் ஒரு கணம் கூட என் பிள்ளையை பிரிந்திருக்க முடியாது என்று அவர்களுக்கும் புரியட்டும். சில விஷயங்களை புரிந்து கொள்வது என்பது மிகவும் அவசியம். என்னிடமிருந்து என் பிள்ளையை ஒரு கணம் பிரித்து வைத்திருப்பது கூட முடியாத காரியம். ஒருவேளை கண்ணன் வர மறுத்துவிட்டால் என்ன செய்வாய்? கண்ணன் எதற்கு மறுக்கப் போகிறான்? அவன் எனது கண்ணன், நான் அவனுடைய தாய். அவன் தனது தாயிடம் வர மறுப்பானா? அப்படி நடக்க சாத்தியமே இல்லை. அனைத்து தாய்களும் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். ஆனால் கண்ணன் மீது யசோதா வைத்திருக்கும் அன்பு எல்லையே இல்லை. அட மயிலே, என்னை ஏன் இங்கே கூட்டி வந்தாய்? இங்குதான் யாருமே இல்லையே. ரோகிணி அம்மா, நீங்களா? ரோகிணி அம்மா வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தாளே, அவள் உறங்கி இங்கே எப்படி வந்தாள்? இது கண்ணனின் குரலாயிற்றே. ஆனால் கண்ணன் எப்படி இங்கு? ஒருவேளை இது அந்த போதனாவின் செயலாக இருக்குமா? இல்லை இல்லை, போதனாவை பொறுத்த மட்டில் நான் இறந்து விட்டேன். நிச்சயமாக இது கண்ணன் தான். கண்ணா! ஆம் ரோகிணி அம்மா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நீ எப்படி இங்கு வந்தாய் கண்ணா? ரோகிணி அம்மா, இந்த மயில் தான் என்னை இங்கு கூட்டி வந்தது. என்ன மயிலா? ஆம் ரோகிணி அம்மா. ஆனால் தாம் இங்கு என்ன செய்கிறீர்கள் ரோகிணி அம்மா? அதை நான் பிறகு கூறுகிறேன். நீ விரைவாக வீட்டிற்கு சென்று நந்தகோபருக்கு செய்தி. இல்லை ரோகிணி அம்மா, முதலில் உங்களை வெளியே அழைத்து வர வேண்டும் ரோகிணி அம்மா. கண்ணா, உன்னால் என்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வர இயலாது. நீ என்னுடைய பேச்சை கேள். சென்று நந்தகோபருக்கு தகவல் கொடு, இல்லையே மிகுந்த தாமதமாகிவிடும் கண்ணா. அப்படி தாமதமாகிவிடும் என்றால் நான் தான் ஏதாவது செய்தாக வேண்டும். தாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்பொழுதே வருகிறேன். கண்ணா, என் பேச்சை கேள். கண்ணா, 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 எங்கே இருக்கிறாய்? கண்ணா, 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 எங்கு சென்று விட்டாய்? கண்ணன் அந்த அறையில் இல்லை. நிச்சயம் அவன் ஏதோ ஆபத்தில் தான் இருக்கிறான். எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. யசோதா, அவன் ரோகிணி அன்னையின் அறையில் தான் இருப்பான். நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? இல்லை இல்லை, ரோகிணி அக்காவும் அந்த அறையில் இல்லை. கண்ணனும் அங்கு இல்லை. அவனுக்கு நிச்சயமாக ஏதோ ஆபத்து உள்ளது. கண்ணா, யசோதா, கண்ணா, யசோதா, யசோதா, அமைதியாக இரு. நந்திராணி, அப்படி ரோஹிணி அண்ணியும் கண்ணனும் அறையில் இல்லை என்றால் அதன் அர்த்தம் இதுதான். கண்ணன் ரோஹிணி அண்ணியிடம் தான் இருக்கிறான், அதுவும் பாதுகாப்பாக. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் சென்று பார்த்து வருகிறேன். யசோதா, நம் கண்ணனுடைய கால்கள் ஒரே இடத்தில் இருக்குமா என்ன? அவன் ரோகிணி அண்ணியிடம் தான் இருப்பான். இரவாயிற்று அல்லவா, கண்டிப்பாக வந்து விடுவார்கள்.
நீ பார்க்கத்தான் போகிறாய். இன்னும் சற்று நேரத்தில் அண்ணி அவனை அழைத்துக் கொண்டு வருவார்கள். வா, நீ கவலை கொள்ளாதே.